अंजनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि आदित्याय सोमाय मंगलाय बुधाय आदित्याय सोमाय मंगलाय बुधाय आदित्याय सोमाय मंगलाय बुधाय नमो नमः आदित्याय सोमाय मंगलाय बुधाय नमो नमः आदित्याय सोमाय मंगलाय बुधाय नमो नमः आदित्याय सोमाय मंगलाय बुधाय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र नैवेद्य राघवे केतवे नमो नमः आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र नैवेद्य राघवे केतवे नमो नमः ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र नैवेद्य राघवे केतवे नमो नमः आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र नैवेद्य राघवे केतवे नमो नमः आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र नैवेद्य राघवे केतवे नमो नमः मंगलाय बुधाय गुरु शुक्र नैवेद्य राघवे केतवे नमो नमः आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र नैवेद्य राघवे केतवे नमो नमः आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र नैवेद्य राघवे केतवे नमो नमः आदित्याय सोमाय मंगलाय बुधाय नैवेद्य राघवे केतवे नमो नमः आदित्याय सोमाय मंगलाय बुधाय आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र नैवेद्य राघवे केतवे नमो नमः आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र नैवेद्य राघवे केतवे नमो नमः जपाद्रुतंगादं कार्येयं महात्मं तपोरें सर्वभावनं भरतोस्मि दिवानं हे मानस्ताय दिवे नमो सूर्यप्रचोदयात् स्वाहा जपाद्रुतंगादं कार्येयं महात्मं तपोरें सर्वभावनं भरतोस्मि दिवानं हे मानस्ताय दिवे नमो सूर्यप्रचोदयात् स्वाहा जपाद्रुतंगादं कार्येयं महात्मं तपोरें सर्वभावनं भरतोस्मि दिवानं हे मानस्ताय दिवे नमो सूर्यप्रचोदयात् स्वाहा जीरो दानवं नमामि
नीलाञ्जनसमाभासं रविपुत्रं यमादृजं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्वरं जनैश्वराय विद्महे छायापुत्राय धीमहि नीलाञ्जनसमाभासं रविपुत्रं यमादृजं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्वरं जनैश्वराय विद्महे छायापुत्राय सम्भूतं तं नमामि शनैश्वरं जनैश्वराय विद्महे छायापुत्राय धीमहि नीलाञ्जनसमाभासं रविपुत्रं यमादृजं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्वरं जनैश्वराय विद्महे छायापुत्राय तन्नो छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्वरं जनैश्वराय विद्महे छायापुत्राय तन्नो இப்பொழுது நமது ஆலயத்திலே சனிப்பெயர்ச்சி யஜ்ஞமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆதித்யாதி நவக்கிரக தேவர்களாகிய 9 நவக்கிரகங்களுக்கும் அதனுடைய தியான சுலோகம் சொல்லி காயத்ரி மந்திரம் சொல்லி ஹோமம் செய்யப்பட்டது. தற்பொழுது சனீஸ்வர பகவானுக்குரிய தியான சுலோகம் சொல்லி காயத்ரி மந்திரத்துடன் ஹோமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சனீஸ்வர பகவானுக்குரிய தானியமானிய எல்லை கொண்டு தர்ப்ப ஹோமம் செய்யப்படுகிறது. இப்பொழுது காயத்ரி மந்திரமானது சொல்லப்படும். உங்கள் அனைவருக்கும் சனீஸ்வருடைய காயத்ரி மந்திரம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். எங்களுடன் சேர்ந்து அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்களும் சொன்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நாங்களே செய்வதை காட்டிலும் தாங்களும் இந்த யஜ்ஞத்திலே ஹோமத்திலே கலந்து கொண்டு முழு பலனை பெற விரும்பினால் தாங்களும் எங்களுடன் சேர்ந்து சனீஸ்வரோட காயத்ரி மந்திரத்தை நாங்கள் சொல்ல சொல்ல நீங்களும் சேர்ந்து சொல்லி இந்த ஹோமமானது நடைபெற்று பூர்த்தியாகும். அதன் பிறகு தங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை சொல்லி ஹோமம் நடைபெறும். அதனிடையிலே மிக விசேஷமாக நமது ஆஞ்சநேயர் ஆலயத்திலே இந்த ஹோமமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சனி பெயர்ச்சிக்கும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கும் என்ன சிறப்பு? இது வைஷ்ணவ ஆலயம். சிவன் சம்பந்தப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் ஆஞ்சநேயர் ஆலயத்திலே செய்வதற்கு உள்ள சிறப்பு? ஆஞ்சநேயர் ஆலயத்திலே செய்தால் என்ன பலன் ஏற்படும் போன்றவற்றை பற்றி ராமாயண இதிகாசத்திலே உள்ள சிறிய கதையை கொண்டு நாம் சிறிது நேரம் அனுபவிப்போம். அதற்கிடையிலே ஒரு சிறிய கதையை ஒன்றும் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஏன் என்ன பலன், என்ன தொடர்பு ஏற்பட்டது, ஆஞ்சநேயர் என்ன வரம் வாங்கினார் போன்றவற்றை நாம் தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக எல்லோருக்குமே இந்த
இதிகாசம் தொடர்புடைய இந்த செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் இந்த நேரத்திலே சொல்ல நமது ஆலயத்தின் சார்பாக கடமைப்பட்டுள்ளோம். இப்பொழுது ராமாயண இதிகாசத்திற்கு செல்வோம். ராமாயணத்திலே ராமர் சீதையை பிரிந்து துயருறும் பொழுது சீதையை கண்டறிந்து ராமபிரானிடம் சொல்கிறார் ஆஞ்சநேயர். அதன் பிறகு ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆஞ்சநேயர் தன் வானர சேனைகளுடன் பாலம் அமைப்பதில் மிக மும்முரமாக இருக்கின்றார். அப்பொழுது ஆஞ்சநேயருக்கு 7.5 சனியான காலகட்டம். 7.5 சனி ஆஞ்சநேயரை பீடிக்கக்கூடிய காலகட்டம். சனீஸ்வரர் யாரையும் விடமாட்டார். ஈஸ்வர பட்டம் பெற்றவர்களில் ஒருவர் சனீஸ்வரர், ஒன்று பரமேஸ்வரருக்கு 2 பேருக்கு தான் ஈஸ்வர பட்டம் ஒன்று. சனீஸ்வரர் யாரையும் விடமாட்டார். அப்படி இருக்கும் பொழுது ஆஞ்சநேயரை பிடிக்க வேண்டிய காலகட்டம். சனீஸ்வரர் ஆஞ்சநேயரிடம் வருகிறார். ஆஞ்சநேயரோ மிக மும்முரமாக பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய பெரிய பெரிய பாறாங்கல்களை கொண்டு கடலிலே தூக்கி கொண்டு போகிறது வானர சேனைகள். அதனுடன் ஆஞ்சநேயரும் அந்த பணியில் தன்னை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கு சனீஸ்வர பகவான் வருகிறார். வந்து சொல்கிறார், ஆஞ்சநேயா, நான் உன்னை பிடிக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. உனக்கு 7.5 சனியானது ஆரம்பிக்கப் போகிறது. நான் உன்னை பிடிக்க வேண்டும் என்கிறார். ஆஞ்சநேயரோ, தயவு செய்து என்னை பீடிக்காதே. நான் இப்பொழுது ராமருக்கு மிகவும் உன்னதமான தொண்டினை செய்து கொண்டிருக்கின்றேன். ராமபிரானுடைய பத்தினியான சீதாபிராட்டியை காப்பாற்ற ராமருக்கு இலங்கைக்கும் ராமேஸ்வரத்திற்கும் பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். தயவு செய்து என்னை பீடிக்காதே என்கிறார். சனீஸ்வர பகவானோ, நான் யாரையும் விடமாட்டேன், எல்லாரையும் பிடித்துத்தான் தீருவேன், ஆகவே உன்னையும் பிடிப்பேன் என்கிறார். ஆஞ்சநேயரோ மிகவும் மன்றாடுகிறார், கேட்கிறார். சனீஸ்வர பகவான் கேட்பதாயில்லை. உடனே ஆஞ்சநேயருக்கு கோபம் வந்து விடுகிறது. தன்னுடைய நீண்ட வாளை எடுத்து சனீஸ்வர பகவானை பிடித்து விடுகிறார். சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயருடைய வாளின் பிடியில் இறுகிக் கொண்டு தவிக்கிறார். அவருடைய ஆஞ்சநேயருடைய வாளுடைய பிடி ரொம்ப இறுகி கொண்டே இருக்கிறது. சனீஸ்வர பகவானானவர் கதறுகிறார், ஆஞ்சநேயா, என்னை விட்டுவிடு என்கிறார். உடனே ஆஞ்சநேயர் சொல்கிறார், என்னை நீ பிடிக்கக்கூடாது. அப்படி என்னை பிடிப்பதென்றால் 7.5 நாழிகை தான் பிடிக்க வேண்டும் என்கிறார். மேலும் ஒரு சில நிபந்தனைகளை விதிக்கிறார். என்னை வணங்குபவர்களுக்கோ, என்னுடைய ஆலயத்திற்கு வருபவர்களுக்கோ, என்னை நினைப்பவர்களுக்கோ நீ 7.5 சனி காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டங்களை கொடுப்பாயோ அதை குறைக்க வேண்டும் என்கிறார். இதற்கெல்லாம் இது போன்ற நிபந்தனைகளை விதித்த பின்பு சனீஸ்வரர் மனம் இறங்குகிறார். சரி, உன்னை வணங்குபவர்களுக்கோ, உன் ஆலயத்திற்கு வருபவர்களுக்கோ, உன்னை பிரார்த்தனை செய்பவர்களுக்கோ 7.5 ஆண்டுகள் என்ன விதமான கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன், கஷ்டங்கள் மிக குறைவாகவே வழங்குவேன் என்கிறார். உடனே ஆஞ்சநேயரானவர் சனி பகவானை விடுவிக்கிறார். இது பெரும் இதிகாசத்தில் உள்ள ஒரு சிறிய ஒரு பகுதி. இது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த எல்லோரையும் பீடிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையே தன்னுடைய வாளால் கட்டுண்டு உலகத்தில் உள்ள லட்சோப லட்ச கோடி கோடி மக்களுக்கும் தேவையான கஷ்ட நிவர்த்தியை சனீஸ்வரனோட பகவானிடமிருந்து ஆஞ்சநேய பெருமான் பெறுகிறார். ஆக அச்சிறப்பு வாய்ந்த ஆஞ்சநேயர் ஆலயத்திலே நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். நமது ஆலயத்திலே மிகவும் விசேஷமான சிறப்பு அம்சம், ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருக்கும். நமது மலேசியா நாட்டிலே ஒவ்வொரு ஆலயமும் அமைக்கப்படும் பொழுது அதற்கு விசேஷமான சிறப்புகள் இருக்கும். அந்த வகையிலே நமது ஆலயம் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருகிறது. ஏராளமான பக்தர்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு வருகிறார் நமது ஆஞ்சநேயர். அந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், நமது ஆஞ்சநேயர் ஆலயத்திலே மட்டும்தான் ஆஞ்சநேயர் மூலஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நேர் எதிரே சனீஸ்வர பகவான் வீற்றிருந்து கூப்பிய கரங்களுடன் உன்னை அண்டி வரும் பக்தர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் என்கிற கோலத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருப்பது நமது ஆலயத்திலே மட்டும்தான் சிறப்பான ஒன்றாகும். வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பாகும். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இந்த விசேஷ ஹோமத்திலே கலந்து கொண்டு சனீஸ்வர பகவானையும் ஆஞ்சநேய பெருமானையும் பிரார்த்தனை செய்து
இந்த காலகட்டத்திலே சனீஸ்வரர் பிடிக்கக்கூடிய காலகட்டத்திலே எல்லா விதமான கஷ்டங்களிலும் இருந்து நிவர்த்தி பெற வேண்டி ஆஞ்சநேயரை வணங்கி வந்தால் கஷ்டங்களை முழு மனதுடன் நம்பிக்கையுடன் வணங்கி வந்தால் கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லப்படும். அனைவரும் சேர்ந்து அதை சொல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். कागद्वजायद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् स्वाहा कागद्वजायद्महे खड्गहस्ताय धीमहि मन्दः प्रचोदयात् स्वाहा कागद्वजायद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् स्वाहा तन्नो मन्दः प्रचोदयात् स्वाहा कागद्वजायद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् स्वाहा तुजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् स्वाहा कागद्वजाय 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 विद्महे खड्गहस्ताय धीमहि मन्दः प्रचोदयात् स्वाहा कागद्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो 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 मन्दः प्रचोदयात् स्वाहा कागद्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि
तन्नो मंद प्रचोदयात् स्वाहा कागत्तुजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मंद प्रचोदयात् स्वाहा कागत्तुजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मंद प्रचोदयात् स्वाहा कागत्तुजाय विद्महे कागत्तुजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मंद प्रचोदयात् स्वाहा कागत्तुजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मंद प्रचोदयात् स्वाहा कागत्तुजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मंद प्रचोदयात् स्वाहा कागत्तुजाय विद्महे खड्गहस्ताय धीमहि कागत्तुजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मंद प्रचोदयात् स्वाहा 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 कागत्तुजाय विद्महे खड्गहस्ताय धीमहि स्वाहा कागत्तुजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मंद प्रचोदयात् स्वाहा இப்பொழுது காயத்ரி ஹோமம் நிறைவேற்றது. அதுக்கு அதன் பிறகு பக்தர்களுடைய பெயர் நட்சத்திரங்கள் வாசித்து உங்களுக்காக பிரார்த்தனை ஹோமம் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும்
गणेशमूर्ति नारी श्रवणक्षत्रे महाराज पूजादस्य क्लासिक कई எடுத்து पंकज कुमार नामनी उत्तराषाढ़ा नक्षत्रे महाराज पूजादस्य राजने नंदिनः तदे सुरकुमारा सुधातायाः साई हरिराम नारे भूषण क्षेत्रेन्द्रना जानक उद्धरा दंडाने स्वामी क्षेत्रे उल्लासं जालस्य नागरिकनामे आरुधान क्षेत्रेन्द्रना दंडास्य सर्वप्रियानमयः आलिया क्षेत्रेन्द्रनाराजुलादस्य अंत्या बायनः क्षेत्रे हत्तीरा सुधादस्य जिनेश्वराय नामस्य वरदस्य कर्म प्रियानमयः विचाराणि नामः उत्तराषाढानक्षत्रे शनिवासु जातायाः ग्रहणीयं नामयस्य जयन्ती नामः योगी नक्षत्रे धनुराशि अभी कई நம்ம கடவுளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது என்ன செய்யணும் சொல்லம் நாமயாம் அஸ்தா நட்சத்திரே கன்யாராசு ஜாதாயாः மூலா நட்சத்திரே அனுராதியாசு ராஜீஸ்வரி நாமயாः அஸ்தா நட்சத்திரே கன்யாராசு हरिप्रसाद नामये सुंदरावान